Hi students. ஸோ நம்ம வந்துட்டு லாஸ்ட் கிளாஸில் வந்துட்டு இப்போ ஹிஸ்ட்ரியில் 6th சாப்டர் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் இன் இந்தியா பார்த்துட்ருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் க்ரோத் இன் இந்தியா, ஸோ இந்தியாவில் இண்டஸ்ட்ரியல் க்ரோத் எப்படி இருந்தது, 3 ஷெட்யூலாக பிரித்தாங்க. ஷெட்யூல் ஏ, ஷெட்யூல் பி அண்ட் ஷெட்யூல் சின்னு. ஸோ ஷெட்யூல் ஏ, பி அண்ட் சியில் எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ் வரும்னு பார்த்தோம். அதே மாதிரி இந்தியாவில் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஃபேஸஸ், ஸோ 4 ஃபேஸஸ் இருக்குது. 4 ஆஃப் பிடிச்சிருக்காங்க. அதாவது 1950 1965 வரைக்கும் ஒரு ஃபேஸ், 1965 1980 வரைக்கும் ஒரு ஃபேஸ், 1980 1991 வரைக்கும் ஒரு ஃபேஸ் அண்டு 1991 ரெஃபார்ம்ஸ் சொல்லிட்டு இது 4 ஃபேஸஸாக பிரிச்சிருக்காங்க. ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபேஸ் பார்த்துட்டோம். இன்றைக்கி செகண்ட் ஃபேஸ்லேருந்து பார்க்கணும். As the first 3 5-year plans mostly focused on the development of capital goods sector, the consumer goods sector was neglected. So first என்ன பார்த்தோம், அந்த ஃபஸ்ட்டு ஃபேஸில் வந்துட்டு அந்த 5-year plan வந்துட்டு எதை ஃபோக்கஸ் பண்ணியிருந்தது, கேபிட்டல் குட்ஸ் செக்டாரை டெவலப் பண்ணுறதை ஃபோக்கஸ் பண்ணி தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்துட்டு இருந்தது. ஸோ கேபிட்டல் குட்ஸ் செக்டாரை டெவலப் பண்ணுறதுல ஃபோக்கஸ் பண்ணனால கன்சியூமர் குட்ஸ் செக்டார் வந்துட்டு நெக்லெக்ட் ஆகிடுச்சு, அதை வந்துட்டு அவங்க மறந்துட்டாங்க. The consumer goods sector is the backbone of the rural economy. ஸோ ஒரு ரூரல் எக்கானமியோட ஒரு பேக்போன் என்னன்னா இந்த கன்சியூமர் குட்ஸ் செக்டார் தான். As the result, there was a fall in the growth rate of industrial production. ஸோ அதோட ரிசல்ட்னா என்னாச்சுன்னா fall in the growth rate of industrial production. ஸோ இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனில் வந்துட்டு க்ரோத் அவங்க இப்போ ப்ரொடியூஸ் பண்ணுறக்கூடிய அந்த க்ரோத் ரேட் வந்துட்டு கம்மியாக ஆரம்பிச்சது. ஸோ திஸ் பீரியட் இஸ் மார்க்ட் அஸ் த பீரியட் ஆஃப் ஸ்ட்ரக்சுரல் ரெட்டாக்ரேஷன். ஸோ அதனால் இந்த பீரியடை என்னவா மார்க் பண்ணுறாங்க, பீரியட் ஆஃப் ஸ்ட்ரக்சுரல் ரெட்டாக்ரேஷன், அதாவது ஸ்ட்ரக்சராக வந்துட்டு அந்த இண்டஸ்ட்ரியை வந்துட்டு டெவலப் பண்ணுற பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பீரியடை வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ செகண்ட் ஃபேஸ் வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் டியூரிங் 1965 to 1980. ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸில் வந்துட்டு அந்த 5-year பிளான் வந்துட்டு கேபிட்டல் குட்ஸோட டெவலப்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணனால கன்சியூமர் குட்ஸை நம்மளால் கவனிக்க முடியல. ஸோ அதனால் என்னாச்சு, கன்சியூமர் குட்ஸ் செக்டார் வந்துட்டு கீழே ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிது. ஏன்னா வந்துட்டு கன்சியூமர் குட்ஸ் செக்டார் தான் வந்துட்டு நம்ம எக்கானமியோட பேக் போன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதனால் என்னாச்சு, ஃபாலோ ஆரம்பிச்சு. ஸோ இந்த பீரியடை நம்ம என்ன சொல்கிறோன்னா பீரியட் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ரெட்டாக்ரேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதான் வந்துட்டு செகண்ட் ஃபேஸ். ஸோ தேர்ட் ஃபேஸ் பாருங்கள், இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் டியூரிங் 1980s to till 1991. ஸோ செகண்ட் ஃபேஸ் வந்துட்டு 1965 ஸ்டார்ட் ஆகி 1980. இப்போ தேர்ட் ஃபேஸ் வந்துட்டு 1980 to 1991. The period of the 1980s can be considered as the பீரியட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரெக்கவரி. ஸோ இந்த 1980 அந்த பீரியட் நம்ம என்னவா கன்சிடர் பண்ணுறோன்னா பீரியட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரெக்கவரி அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோம். This period witnessed quite a healthy industrial growth. ஸோ இந்த பீரியடில் வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் க்ரோத் வந்துட்டு நல்லாவே இருந்தது. குவைட்டினா வந்துட்டு குவைட் கொஞ்சம் கம்மியாக வந்துட்டு நல்ல ஹெல்த்தியாக வந்துட்டு இருந்தது இண்டஸ்ட்ரியல் க்ரோத் அப்படிங்கிறாங்க. ஸோ தேர்ட் ஃபேஸ் என்ன, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் டியூரிங் 1980 to 1991. ஸோ இந்த பீரியட் 1980 வந்து நம்ம என்னவா கன்சிடர் பண்ணுறோன்னா பீரியட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரெக்கவரி அப்படின்னு கன்சிடர் பண்ணுறோம். ஏன்னா இந்த பீரியடில் வந்துட்டு இண்டஸ்ட்ரியோட ஒரு க்ரோத் வந்துட்டு நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு தேர்டு ஃபேஸ். ஸோ ஃபோர்த்து ஃபேஸ் பார்க்கும்போது இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் போஸ்ட் 1991 ரிஃபார்ம்ஸ். The year 1991 ushered a new era of the economic liberalization. ஸோ அந்த 1991 நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டது இந்த இண்டஸ்ட்ரி க்ரோத்தில். India took major decision to improve the performance of industrial sector. ஸோ இந்தியா வந்துட்டு நிறையா மெஷர்ஸ் எடுத்தாங்க. எதுக்குன்னா இண்டஸ்ட்ரியல் செக்டாரை வந்துட்டு நல்லா க்ரோ பண்ணுறதுக்காகவும் டெவலப் பண்ணுறதுக்காகவும். The 10th and 11th 5-year plans witnessed a high growth rate of industrial production. ஸோ அந்த 10th and 11th 5-year plan இருக்குல்ல, 10th and 11th 5-year plan மூலமா என்ன உணர்ந்தாச்சுன்னா இந்த இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனோட ரேட் வந்துட்டு க்ரோ ஆக ஆரம்பிச்சுது. The abolition of industrial licensing, dismantling of price controls, dilution of reservation of small scale industries and virtual abolition of monopoly law enabled Indian industries to flourish. So இந்த 1991 ரெஃபார்ம்ஸில் என்ன பண்ணாங்கன்னா இண்டஸ்ட்ரியல் லைசன்சிங்னா ஒவ்வொரு இண்டஸ்ட்ரீஸ்க்கு லைசன்ஸ் கொடுப்பாங்க, அதை வந்துட்டு அபாலிஷ் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்மேண்ட்லிங் ஆஃப் ப்ரைஸ் கண்ட்ரோல். ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு ப்ரைஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் அந்த ப்ரைஸை வந்துட்டு மாற்றக்கூடாது. ஸோ டிஸ்மேண்ட்லிங்னா மாற்றுற உரிமை. ஸோ அதையும் வந்துட்டு அவங்க அபாலிஷ் பண்ணாங்க.
நெக்ஸ்ட் ரிசர்வேஷன் ஆஃப் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ நிறைய இடத்துல ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி இல்லாமல் கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டை அவங்க வந்துட்டு பெரிய இண்டஸ்ட்ரீஸே கட்டிக்கலாம் அப்படிங்கிற ஒன்று கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட்டு மோனோபாலிலான வந்துட்டு அவங்க சொல்கிறது தான் விலை அப்படின்னு சொல்லி ப்ராடக்ட் எடுத்துட்டோம்னா ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க சொல்கிறதா விலை அப்படிங்கிற அந்த மோனோபாலி வந்துட்டு அதை அபாலிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால வந்துட்டு இந்தியாவில் இருந்தக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு நல்லா க்ளோ ஆக ஆரம்பிச்சுது. இந்த நியூ பாலிசி வெல்கம்ஸ் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இந்த நியூ பாலிசியை வெல்கம் பண்ண நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் மேலே ஃபாரினர்ஸ், அதாவது ஃபாரின் கண்ட்ரீஸும் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ ஃபோர்த்து ஃபேஸ் தான் வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் போஸ்ட் 1991 ரெஃபார்ம்ஸ். அதாவது 1991 அந்த இயரா வந்துட்டு நியூ எக்கனாமிக் க்ரோத்தாக இருந்தது. ஏன்னா வந்துட்டு இந்தியா நிறையா மெஷர்ஸ் எடுத்தாங்க இண்டஸ்ட்ரியல் செக்டாரை வந்துட்டு டெவலப் பண்ணுறக்காக. ஸோ 10th and 11th 5-year பிளான் மூலமா இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் வந்துட்டு அதிகமாச்சு. அதே மாதிரி நிறைய இதை வந்துட்டு அபாலிஷ் பண்ணாங்க. இண்டஸ்ட்ரியல் லைசன்சிங், டிஸ்மேண்ட்லிங் ஆஃப் ப்ரைஸ் கண்ட்ரோல், நெக்ஸ்ட்டு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் மோனோபாலிலா இது எல்லாத்தையுமே வந்துட்டு அபாலிஷ் பண்ணாங்க. ஸோ இதை பண்ணது மூலமா நிறைய ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு நம்ம இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் மேலே போட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் த ஃபேஸஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் இன் இந்தியா. ஸோ 4 ஃபேஸஸ் இருக்குது, 4 ஃபேஸாக பிரிச்சிருக்காங்க. அதாவது 1950 to 65 first phase, 1965 to 1980 second phase, 1980 to 1991 third phase, and 1991 reforms on the fourth phase. So these are the different phases of industrial development in India. Next பாருங்க modernization. India has now a large variety of industries producing goods of varied nature which shows a high degree of modernization. ஸோ நம்ம இந்தியாவில் இப்போ நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கூட்ஸ் வந்துட்டு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இருக்காங்க. ஸோ அவ்வளோ வெரைட்டிஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கூட்ஸை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. Some modern industries have really grown and they are competing effectively with the outside world. ஸோ சில மாடர்ன் இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு நல்லாவே க்ரோ ஆகிட்டாங்க. க்ரோ ஆகி நம்ம கண்ட்ரி இல்லாமல் மற்ற கண்ட்ரிஸ் கூட போட்டி போடுற அளவுக்கு அந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு நல்லா எஃபெக்டிவாக க்ரோ ஆகுறாங்க. This has reduced our independence greatly on the foreign experts and technologists. On the contrary, India is exporting trained personnel to relatively less developed countries. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம இந்தியா வந்துட்டு ட்ரைன்டு பர்சனல் நல்லா படித்து நல்லா ட்ரைனிங் இருக்கவங்க நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்கள கூட டெவலப் ஆகக்கூடிய கண்ட்ரீஸ்க்கு வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. The term information technology includes computer and communication technology along with software. ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிறது என்னென்னா கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, அதாவது சாஃப்ட்வேர் கூட இருக்கிறது தான் வந்துட்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறோம். அலாங் வித் 3 sector மாடல் ஆஃப் பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி இண்டஸ்ட்ரீஸ், a 4th sector information related industries has emerged. ஸோ இந்த 3 sector பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி செக்டார் இண்டஸ்ட்ரீஸ் இருந்து இப்போ 4th செக்டாராக இந்த இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரீஸ் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. The knowledge of economy depicts the automation of labor intensive manufacturing and service activities as well as growth in new service industries such as healthcare, distance education, software production and multimedia entertainment. ஸோ இந்த எக்கானமியோட நாலேஜ் நமக்கு என்ன சொல்லித்தருது, சர்வீஸ் ஆக்டிவிட்டிஸ் சொல்கிறோம். அதே மாதிரி எல்லா செக்டார்ஸ்லேயும் வந்துட்டு நல்ல க்ரோத்தாக இருக்குங்க. ஏன்னா ஹெல்த் கேரில் சரி, எஜுகேஷன் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்லேயும் சரி, டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் இஸ் நத்திங் பட் போய் ஹாஸ்டலில் தங்கி இது படிப்பாங்களா, அதான் வந்துட்டு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன். நெக்ஸ்ட்டு சாஃப்ட்வேர் ப்ரொடக்ஷன், மல்டிமீடியா என்டர்டைன்மெண்ட் சொல்லிட்டு எல்லா செக்டார்ஸ்லேயும் வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு இப்போ நல்லாவே க்ரோ ஆயிடுச்சு. ஸோ மாடர்னைசேஷன் பார்க்கும்போது இப்போ நம்ம இந்தியாவில் வந்துட்டு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. அந்த வெரைட்டிஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ சில இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு நம்ம இந்தியாவில் க்ரோ ஆனது மட்டும் இல்லாமல் அதர் கண்ட்ரீஸ் கூட போட்டி போகிற அளவுக்கு வந்துட்டாங்க, காம்படிட்டண்ட்டாக வந்துட்டாங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம இந்தியா வந்துட்டு நல்ல வெல் ட்ரைன்டு பர்சனலை கூட டெவலப் ஆகக்கூடிய கண்ட்ரீஸ்க்கு வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ 3 sector பிரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி செக்டார்னு 3 இருந்தது. ஸோ அது கூட வந்துட்டு 4th செக்டாராக என்ன வந்துருச்சு, இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு மாடர்னைசேஷன். Next is self-reliance. Another positive aspect of industrial growth is the attainment of the goal of self-reliance. So இந்த இண்டஸ்ட்ரீஸோட க்ரோத்தோட இண்டஸ்ட்ரியல் க்ரோத்தோட இன்னொரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா நம்ம அட்டைன்மெண்ட் ஆஃப் கோல் ஆஃப் செல்ஃப் ரிலையன்ஸை வந்துட்டு நம்ம அட்டைன் பண்ணிட்டோம். We had achieved
self-reliance in machinery, plant and other equipment. Self-reliance is nothing but யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியதில்லை. நம்ம எதில் அச்சீவ் பண்ணுறோம், நமக்கு மிஷினரி, நமக்கு தேவைப்பட்ட மிஷின்ஸை நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறோம், நமக்கு தேவைப்பட்ட பிளான்ட்டை கூட நம்மளே வந்துட்டு வளர்த்துறோம். அதே மாதிரி என்ன எக்யூப்மெண்ட் தேவைப்பட்டாலும் அதை நம்மளே மேனுஃபேக்சர் பண்ணுற அளவுக்கு நம்ம க்ரோ ஆகிட்டோம். Today, the bulk of equipment required for industrial and infrastructural development is produced in the country. So, இப்போ வந்துட்டு bulk of equipment, அதாவது நமக்கு தேவையான bulk of equipment, இண்டஸ்ட்ரீஸோட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இண்டஸ்ட்ரிக்கு தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்டையும் நம்ம கண்ட்ரிலேயே நம்ம வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறோம். The Indian road network has become one of the largest in the world. ஸோ நம்ம இந்தியாவோட ரோட் நெட்ஒர்க் தான் வந்துட்டு வேர்ல்ட்லேயே வந்துட்டு ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் அப்படிங்கிறாங்க. Government efforts led to the expansion of network of national highways, state highways and major district roads, which in turn has directly contributed to the industrial growth. So government effort எடுக்கிறாங்க எதுக்கு, நம்மளோட நேஷ்னல் ஸ்டேட் ஹைவேஸ் எல்லாத்தையும் வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணுறக்கு, அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ஸ் வச்சு வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறக்கு. ஸோ இது என்ன பண்ணுதுன்னா directly contribute to the industrial growth. ஸோ இந்த ரோட் ஃபெசிலிட்டி வந்துட்டு இன்க்ரீஸ் ஆக நம்மளோட இண்டஸ்ட்ரியல் growth இன்க்ரீஸ் ஆகும். As India needs power to drive its growth engine, it has triggered a noteworthy improvement of availability of energy. After almost 7 decades of independence, India has emerged as the third largest producer of electricity in Asia. ஸோ இந்தியாவுக்கு என்ன தேவை, பவர் தேவை. எதுக்கு, இந்த க்ரோத் இன்ஜினை வந்துட்டு ட்ரைவ் பண்ணுறக்காங்க. ஸோ நம்ம என்ன ஆகிட்டோம், நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் நம்மளோட எனர்ஜி அவைலபிலிட்டியில் கூட நம்ம இம்ப்ரூவ் ஆகிட்டோம். ஸோ 7 decades ஆச்சு, இண்டிபெண்டன்ஸ் நமக்கு கிடச்சி 7 decade ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இப்போ என்ன இருக்கோம், நம்ம ஏஷியாலேயே லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி வந்துட்டு நம்ம இந்தியா தான் அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு செல்ஃப் ரிலையன்ஸ். ஸோ அட் த எண்ட் கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இண்டஸ்ட்ரியலைசேஷன் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட் ஆஃப் எக்கானமிக் க்ரோத். நம்ம கண்ட்ரி இல்லை, வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரீஸோட எக்கனாமிக் க்ரோத் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்பவே முக்கியம். இந்தியாஸ் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பான்ஷன் ஓவர் த பிளான் பீரியட் ப்ரெசென்ட்ஸ் எ மிக்ஸ்டு பிக்சர். Compared to the pre-independence level, industrial growth during the 5-year plan periods is phenomenal. So compare பண்ணும்போது நம்ம pre-independence level கூட compare பண்ணும்போது இண்டஸ்ட்ரியல் க்ரோத் வந்துட்டு இந்த 5-year பிளான் பீரியடில் வந்துட்டு ரொம்பவே ஹையாக க்ரோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு கன்க்ளூஷன். ஸோ கன்க்ளூஷன் வந்துட்டு ஒரு எக்கனாமிக் க்ரோத்துக்கு வந்துட்டு இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நம்மளோட ப்ரீ இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடி இருந்த இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டை விட இப்போ வந்துட்டு அந்த 5-year பிளான் மூலமா இருக்கக்கூடிய பீரியட் வந்துட்டு நல்லாவே இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு க்ரோ ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ இதோட வந்துட்டு சாப்டர் முடியுது. ஸோ இன்றைக்கி கிளாஸில் வந்துட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய 3 phases பார்த்தோம். மாடர்னைசேஷன்னா என்ன, செல்ஃப் ரிலையன்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், நெக்ஸ்ட்டு கன்க்ளூஷன் பார்த்துட்டோம். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.